மேலறை தியானம் அக்டோபர் மாதம் 24ஆம் திகதி 2025ஆம் ஆண்டு. எழுதியிருப்பவர் ஐவன் எஸ்ரிபான் ஆர்ஸ் இபாரா, கொலம்பியா. தலைப்பு: கடவுளை நம்புதல். வாசிக்க வேண்டிய வேத பகுதி 121ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் தொடங்கி 8ஆம் வசனம் வரை. இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் யோவான் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். இயேசு: என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். ஒரு முக்கிய உறவிலிருந்து விலக்கப்பட்டதால் தனிமை உணர்வு எனக்கு அதிகம் கவலையை தந்தது. வேதனையும் வெறுமையும் மிக ஆழமாக இருந்ததால் அதை எதனாலும் குறைக்க முடியாது என்று நினைத்தேன். ஆனால் எனது சபையினால் என்னை போன்ற மனநிலையில் உள்ளவர்களுக்காக உதவி ஆலோசனை கொடுத்து கடவுள் பக்கம் அவர்களை வழிநடத்துவதற்கான ஒழுங்கு செய்யப்பட்ட கூட்டத்திற்கு போனேன். அங்கு இயேசுவை கண்டேன். அவர் எனது வாழ்க்கையை மாற்றினார். நான் தனியாக இல்லை, முன் செல்வதற்கு கடவுளை நம்பி அவர் காண்பிக்கும் வழியில் போகலாம் என்ற உறுதியை எனக்கு தந்தார். குழப்பமான நேரங்களில் கடவுளை நம்புவது எமது விசுவாசத்திற்கு பெரிய சவாலாக இருக்கும். உலக பிரகாரமான விடயங்கள் எமக்குள் ஒரு கவலையை உருவாக்கி முழுவதுமாக கடவுளை நம்புவதை தடை செய்யும். ஆனாலும் ஒரு நல்ல செய்தியும் இருக்கிறது. கடவுளின் பிள்ளைகளாகிய நாம் கிறிஸ்து உலகத்தை ஜெயித்தார் என்பதை அறிந்திருக்கிறோம். கடவுள் எம்மில் கரிசனை உள்ளவர், எப்போதும் எம்மை கவனிக்கிறார் என்பதை நாங்கள் நம்புகிறோம். பிரச்சனைகள், வியாதிகள், குழப்பங்கள் ஆகியவற்றிலும் கடவுள் பெரியவர். எல்லா சூழ்நிலையிலும் அவர் எம்மை நேசிக்கிறார். அதனால் பயமே இல்லை. ஜெபம். அன்பான ஆண்டவரே, உங்கள் வார்த்தைகள் எம்மை வழிநடத்துகின்றது என்ற உறுதிக்காக நன்றி. ஆமேன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை: கடவுளின் வாக்குறுதிகளை நம்பி விசுவாசிப்பதை தெரிந்து கொள்கிறேன். கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் பாதுகாப்பும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.